இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ரேஷனல் ரிசர்ச்சில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா இட் இஸ் எ மெத்தட் யூஸ்ட் டு டிட்டர்மைன் த மினிமம் காஸ்ட் வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸ் ஃப்ரம் செவரல் சோர்சஸ் டு செவரல் டெஸ்டினேஷன். அதாவது ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குறைஞ்ச காஸ்ட்டில் நாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இதோட அப்ஜெக்டிவ்னு பார்க்கும்போது மினிமைஸ் த டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை வந்து குறைக்கணும். அதை எப்படி குறைக்கலாம், எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் மூலிமா பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது: பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அன்பேலன்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். பேலன்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் இஸ் ஈக்குவல். சப்ளையோட வேல்யூ டிமாண்டோட வேல்யூ ஈக்குவல் இருந்துச்சுன்னா அது பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அன்பேலன்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் இஸ் நாட் ஈக்குவல். சப்ளையோட வேல்யூ டிமாண்டோட வேல்யூ நாட் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா சம்மை வந்து டைரெக்ட் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஆனால் அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம சம்முக்குள்ளே போகும்போது நான் டெப்த்தாக சொல்கிறேன். இப்போ அதோட கான்செப்ட் மட்டும் சும்மா லைட்டாக சொல்கிறேன். 1 more row or 1 more column dummy according to supply and demand. ஒரு டம்மி காலம் அல்லது ஒரு டம்மி ரோ சப்ளையும் டிமாண்டை பொறுத்து நம்ம வந்து அதை முடிவு பண்ணி நம்ம போட்டால் அதுக்கப்புறம் அது பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் சம்மோட ப்ரொசீஜர் எல்லாம் சேம் ஆயிரும், பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாதிரி. நம்ம சம்முக்குள்ளே போகும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து பேலன்ஸ்டாக இல்லை அன்பேலன்ஸ்டாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது சோர்ஸ் 1லேருந்து நம்மளுக்கு சப்ளை வந்து 200 இருக்குது. சோர்ஸ் 2லேருந்து நம்மளுக்கு 300 சப்ளை இருக்குது. சோர்ஸ் 3லேருந்து சப்ளையோட வேல்யூ வந்து 500 இருக்குது. இதே டிமாண்டுன்னு பார்க்கும்போது 200, டிமாண்டுன்னு பார்க்கும்போது 400, டிமாண்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 400 இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சப்ளையோட வேல்யூ என்ன இருக்கோ அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். 200 + 300 + 500 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 1000 வரும். டிமாண்டோட வேல்யூ 200 + 400 + 400 ஆட் பண்ணாலும் 1000 வரும். இதை ஆட் பண்ணாலும் 1000 வரும், இதை ஆட் பண்ணாலும் 1000 வரும். இந்த மாதிரி ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1000 வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டிமாண்டும் சப்ளை ஈக்குவலாக இருக்குது. அதனால் இது வந்து பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லுவாங்க. இதே அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா சப்ளையோட வேல்யூ வந்து 200, 300, 500 இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 1000 கிடைக்கும். அதே டிமாண்டோட வேல்யூ நம்ம ஆட் பண்ணும்போது 100 + 300 + 400 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 800 தான் இருக்குது. 800, 1000 இதில் பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை, நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து அன்பேலன்ஸ்டு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஈக்குவலாக மாற்றணும். ஈக்குவலாக மாற்றி பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனை மாற்றினதுக்கப்புறம் தான் மற்ற சம் வந்து சால்வ் பண்ண முடியும். அதை அடுத்த வீடியோவில் வந்து டெப்த்தாக பார்க்கலாம் சம் சால்வ் பண்ணும்போது. இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை நம்ம சால்வ் பண்ணால் 2 ஃபேஸ் ஆஃப் சொல்யூஷன் வந்து சால்வ் பண்ணால் மட்டும் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து முடியும். அதில் வந்து ஃபஸ்ட் டைப் வந்து ஃபைண்டிங் த இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷனை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ரெண்டாவது ஃபைண்டிங் ஆப்டிமல் சொல்யூஷனை வந்து கண்டுபிடிப்போம். இந்த ஃபைண்டிங் த இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன்லேயே 3 டைப் இருக்குது. ஒன்று நார்த் வெஸ்ட் கார்னர் செல் மெத்தட், லீஸ்ட் காஸ்ட் செல் மெத்தட், இல்லைனா மேட்ரிக்ஸ் மினிமா மெத்தட்னு சொல்லுவாங்க, இல்லைனா லோவஸ்ட் காஸ்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதே 3வது டைப் என்னென்னா வேர்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், இல்லைனா பெனால்ட்டி மெத்தட், இல்லைனா ரிக்ரெட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த 3 மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தடை வச்சு நம்ம இனிஷியல் ஃபீஸபிள் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். 3ஐயும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம்னு கேட்பாங்க. அடுத்து என்னென்னா ஃபைண்டிங் த ஆப்டிமல் சொல்யூஷன்னு ஒரு அடுத்த டாபிக், இதோட கண்டினியூட்டி தான் அடுத்தது. அதில் வந்து 2 மெத்தட் இருக்குது சால்வ் பண்ண. மூடி மெத்தட், யூவி மெத்தட்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த 2 இதை வச்சு தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். அதில் முக்கியமாக இந்த இனிஷியல் ஃபீஸபிள் சொல்யூஷன்றது தான் மெயின் கான்செப்ட்டு. இதுக்கு கண்டுபிடிச்சா தான் ஃபைண்டிங் த ஆப்டிமல் சொல்யூஷனை வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த இனிஷியல் ஃபீஸபிள் சொல்யூஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்த் வெஸ்ட் கார்னர் செல் மெத்தட், லீஸ்ட் காஸ்ட் செல் மெத்தட், வாகல் அப்ராக்சிமேஷன் மெத்தட். இதுக்கப்புறம் இந்த மெத்தட் எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ல இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.